ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பண்ணதே படும் கேவலமான வேலைங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை செய்ய துணிச்சு இருக்காங்க தாங்க சொல்ல முடியும். அப்படி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே மல்லியோட அண்ணியை வீட்டுக்குள்ளே விடாத நீங்கள் வெளியவே இருங்க. உங்களை மாதிரி ஆளுங்களாம் எங்கள் வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கக்கூடாது. ஆல்ரெடி 2 பேர் வீட்டுக்குள்ளே காலை வச்சு தான் எங்கள் வீடு விளங்காது இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் போக அவங்க கொண்டு வந்த பிரசாதத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு போக அனுமதிக்க மாட்டாங்க. ரொம்பவுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா மரியாதையாக விடுங்க, என் அண்ணா அண்ணி இந்த வீட்டில் வரதுனால என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய விஜய் என்ட்ரி கொடுக்குறாருங்க. என்ட்ரி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கா என்ன இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சண்டை பிடிச்சிட்டு இருந்தவன் இப்போ வாயை மூடிக்கிட்டு இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. விஜய் பாத்தியா விஜய் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே சீரை கொடுத்துட்டு போய் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க. இன்னைக்கு எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயா அன்னைக்கு அந்த சீரை இன்னைக்கு பலகாரம் எடுத்துட்டு வர மாதிரி இல்லை, எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உங்கள் தங்கச்சிக்கு சீர் செய்கிறீங்கன்னா வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு போகிறதானே எங்களை அசிங்கப்படுத்துகிற விதமாக வீட்டுக்கு வெளியே செஞ்சுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பத்திரபாபு நம்முடைய நாகும் பார்த்தீங்கன்னா சீர் ஒரு வாட்டி கொண்டு வந்தோம். அப்போ உங்கள் அக்கா கேட்டுக்கு வெளியே எங்களை அடித்து துன்புறுத்தி கேவலப்படுத்தி அனுப்புனாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லாத. நாங்கள் செஞ்சது தப்பு தான் மாப்பிள்ள, அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்காக இப்போ நான் எங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு மட்டும் உங்கள் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை உள்ளே விடுங்க. இந்த ஃபங்க்ஷனை தான் எங்களால் பார்க்க முடியல. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு பலகாரத்தாவது கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சரி உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த விஜய் வர வர நம்ம சொல்கிறதவே கேட்க மாட்டோம். அவன் இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு போகிறான். அந்த மல்லிக்கு சாதகமாகவே அந்த மந்திரிச்சு கயிறு இல்லைனாலையும் இவன் போகிற போக்க பார்த்தா மல்லியோட வலையில் ஃபுல்லாக விழுந்து நம்மளை வீட்டை விட்டு அனுப்பி விட்ருவாங்க போல இருக்கே அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சுன்னாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா ஐயோ ஆண்டவா எதுக்கு எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சோதனை, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணலன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா தப்பும் நம்முடைய மல்லிக்கு தாலி பிரிச்சு கோகிற ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம மல்லி இந்த வீட்டுக்கு வந்ததுல எல்லாமே பிரச்சனையாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஆண்டவனை வேறு துணை கூப்பிடுறாங்க தப்பு பண்ணுறதுக்கு. நம்முடைய மல்லி நல்ல மனசோடு இருக்கிறதால தான் அந்த ஆண்டவன் எப்பயுமே நம்முடைய மல்லிக்கு எல்லாமே நல்லதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில காலத்தில் சோதனையை கொடுத்தலாம். நம்முடைய மல்லி எல்லா கரெக்டான டைமில் நம்முடைய மல்லிக்கு நல்ல நேரத்தை கொடுக்குறாங்க சொல்ல முடியும். நம்முடைய பத்திரபாபு நாகு வந்ததில் நம்முடைய மல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க தாங்க சொல்ல முடியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அண்ணா அண்ணி வரல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சுங்க. ஏன்னா அம்மா இல்லாத பொண்ணுன்றதுனால நம்முடைய மல்லி இதை எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வந்துட்டாங்க. நம்ம அன்னபூர்ணியமாகவும் பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம். இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காது. சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார்